சோர்ந்து போய் வேலை செய்கிறவர்களை கூட உற்சாகப்படுத்துகிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரே நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு பலனை கொடுப்பார். அந்த பலத்தோடு இன்றைய வேலைகளை நாம் செய்து முடிப்போம் என்று அவர்கள் உள்ளம் உற்சாகம் கொண்டு இன்னும் சீக்கிரமாகவும் செம்மையாகவும் வேலைகளை செய்ய அது உதவுகிறது. அறுப்பு அறுக்கிறவர்களும் போவாசை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? 100 மடங்கு பலன் தரக்கூடியதாய் இருக்கிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை பார்ப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இப்போ இங்க என்ன நடக்குது? அறுப்பு அறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே விதைச்சதை தான் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஈசாக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே எப்படி 100 மடங்கு பலன் அடைந்தானோ, அதுவும் பஞ்ச காலத்திலே, அதுபோல கர்த்தர் உம்முடைய விளைச்சலை ஆசீர்வதித்து 100 மடங்கு